வந்து உட்கார்ந்துட்டாரு. ஆமா. யாரு யாரு யாரு? ஆரையும் முக்காலும் அரையும் காலும். அரையும் காலும் வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்தாச்சு. சும்மா இருப்பாங்களா? ஆமா. யாரு? யாரு யாரையா? இளைய பெருமாள் சொல்லுகின்றார். சொல்லுகின்றார். அண்ணா அண்ணா, இந்த அயோத்திமாம் பட்டணத்திலே இந்த அயோத்திமாம் பட்டணத்திலே நம்ம அப்பாவுடைய கொள்கை என்ன? ஆமா, நம்ம அப்பாவோட கொள்கை என்ன? அதாவது ஆமா, உலகத்துல இந்த அயோத்தி நாட்டிலே கூன் குருடு செவிடு என்று ஆமா எந்த குறையுமே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்றுதானே நம்ம வளர்ந்து வாரோம். ஆமா. ஆனால் ஆனால் நம்ம அரண்மனையிலே நம்ம அரண்மனையிலே அம்மாவுக்கு ஆமா தோழி பெண்ணாக இருக்கக்கூடிய தோழி பெண்ணாக இருக்கக்கூடிய கைகேசி அம்மாவுக்கு தோழி பெண்ணாக இருக்கிற ஆமா மந்தார கூனியம்மாளுக்கு இப்படி ஒரு பணிப்பெண் இருக்கலாமா? ஆனால் மந்தார கூனி அம்மாவுக்கு இப்படி கூனோட நம்ம அம்மாவுக்கு ஆமா பணிப்பெண் இருக்கலாமா? இருக்கலாமா? இருக்கவே கூடாது. கூடாது கூடாது. ஆகையினால ஆமா அந்த கூனை ஆமா நிமிர்த்து நிமிர்த்து கூனியம்மாளோட அழகை கெடுக்கிறதே அந்த கூன் தான். அந்த கூனு தான். ஆகையினால் ஆமா அந்த கூனை நிமிர்த்து விடுங்கள். அந்த கூனை நிமிர்த்து விடுங்கள். ஏ தம்பி லட்சுமணா, ஏ லட்சுமணா, இது வினையில தான் போய் முடிய போகுது. இந்த விளையாட்டு எனக்கு சரியாக படவில்லை. தம்பி லட்சுமணா, ஏ லட்சுமணா, ஒரு வேலை ஆமா நம்ம செய்வது நாமல் செய்வது அந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்னு வை, கூனி அம்மாவுக்கு பிடிக்காமல் இருந்தால் ஏதாவது ஒரு சாபத்தை கொடுத்துருவாங்க. சாபத்தை கொடுத்து விடுவார். அவங்க சாபத்துக்கு நாமல் ஆளாக வேண்டாம் ஆமா என்று சொல்லி வேண்டாம் எம்பெருமாள் மறுக்கா. அவர் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்காரு. ஆமா, இவர் கேட்டபாடு இல்ல. ஆமா, அவன் பார்த்தார். ஆமா, யாரு யாரையா? சரியப்பா, ஆமா, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரியப்பா என்று உனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய் என்று உன் பின்னாடி அண்ணன் வாரேன். எம்பெருமாள் வில்லை வளைத்து மந்தார கூனதிலே ஆமா மாயவர் வானம் போட மாயவர் தான் போட்டே வானோ போட்ட பானம் மந்தார கூன்ல போய் விழுந்தது. ஆமா, விழுந்த நேரத்திலே கூன் மறைந்தது. மந்தார நிமிர்ந்து நிற்கின்றார். நிமிர்ந்து நின்று ஆமா எதிரில பாக்கா அங்க யார் இருக்கா? அங்க யார் இருக்கின்றார்? எம்பெருமாள் நாராயணன் அவதாரத்திலே அயோத்தி ஆள வந்த ஹரிராமச்சந்திரன் நிற்கின்றார். ஏ ராமா, என்ன காரியம் செய்தாய்? இந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே எனக்கு அடையாளமாக இருப்பது. ஆமா, எனக்கு அழகுன்னா ஆமா என்னோட கூன். அது என்னோட கூனு தான். அந்த கூணுலை ஆமா உன்னுடைய பானத்தை போட்டு இப்படி ஆமா கூன மறைய செய்து விட்டாயே ராமா. ஏ ராமா, என்ன மந்தாரை என்று சொன்னால் தெரிவதை விட ஆமா என்ன
கூனின்னு சொன்னால்தான் ஆமா இந்த அயோத்தியில என்ன எல்லாருக்கும் தெரியும் தெரியும் தெரியும். அதுக்கு அடையாளம் என்னது? அது என்னோட கூணு, என்னோட கூன். ஆமா அந்த கூனை நீ மறைய வைத்து விட்டாயே, நிமிர்த்து விட்டாயே ராமா. ஏ ராமா, ஏ ராமா, மறைந்த கூனை ஆமா எனக்கு ஆமா மறுபடியும் கொடுத்து விடு, மறுபடியும் கொடுத்து விடு என்று மந்தார கூனி சொன்னவுடனே டக்குன்னு இளைய பெருமாளை யார்கிட்ட பார்க்க ஏறிட்டு பார்த்தார். ஏ தம்பி நான் உங்ககிட்ட சொன்னோம்ல, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், நீ கொஞ்சமாவது கேட்டியாப்பா? அவங்களுக்கு விருப்பம் இல்லாம அவங்க கூண்ல விளையாட கூடாதுன்னு நான் சொன்னேன். ஒரு வார்த்தை நீ செவி சாய்க்கல. இப்ப பாத்தியா அவங்க எவ்வளவு கோபத்துல நிக்காங்கன்னு. ஆமா, அவங்களுக்கு கூனை எடுத்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகையினாலே ராமா கூனை திருப்பி கொடுத்துருங்காங்களே. ஆமா, வேண்டாத வேலை பார்த்துட்டே லட்சுமணா என்று மறுபானத்தை போட்டு மறைந்த கூனை ஆமா மறுபடியும் வர வைத்தார். ஏ ராமா இன்னைக்கு சொல்லுதேன் கேட்டுக்கோ, நல்ல கேட்டுக்கோ. என்னுடைய கூன் மேலை ஆமா பானம் போட்டு விளையாடியதினாலே எண்ணி 14 வருடம் உன்னை வனவாசம் அனுப்பாவிட்டால் என்னுடைய பெயர் ஆமா மந்தார கூனி கிடையாது, மந்தாரை கூனி இல்லை. என்னுடைய உயிர் உள்ளவரை இந்த அயோத்தி நாட்டு அரியாசன உன்னை நான் அமரவிட மாட்டேன், ஒரு காலமும் அமரவிட மாட்டேன். இது சத்தியம் என்று வந்துட்டா. ஆமா, அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துட்டா கரெக்டா வந்து சேர்ந்துட்டு என்னைக்கு மேல குடத்தை வச்சுக்கிட்டு போயிருப்பா. அவ பாட்டுக்கு போனாலும் போயிருப்பா. ஆமா, இவர் போய் ஆமா பூனை நிமுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமா கடைசியில அவ சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டா. இப்ப என்ன செய்ய தம்பி? என்ன தம்பி லட்சுமணா? லட்சுமணா இங்க பாரு இந்த விஷயம் ஆமா நம்ம 3 பேரை தவிர வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. தப்பித்தவறி நம்ம அம்மாவுக்கோ நம்ம அப்பாவுக்கோ இது தெரிந்தால் ரொம்ப மனசு சங்கடப்படுவாங்க, நம்ம மேல கோவப்படுவாங்க. ஆமா, ஆகையினாலே அவர்களிடத்திலே சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருவேர்களும் கலந்து பேசி அயோத்தி மாம்பட்டணத்திலே ராமச்சந்திரன் லட்சுமண பெருமாள் பரதாழ்வார் சத்ருக மகாராஜ அண்ணன் தம்பி 4 பேர்களும் கோசலை கைகேசி சுமுத்திரை 3 தாய்மார்களோடு அண்ணன் தம்பி 4 பேரும் அயோத்தி மாநாடாதிலே இருந்து வாராரே வளர்ந்து வரும் நாடையிலே என்ன நடக்குதா பகலவால் மலையடியிலே ஆண்டு வாரார் விஸ்வாமுத்திர மகரிஷியோ ஆண்டு வரும் நாளையிலே என்ன நடக்குமா? இவர்கள் அயோத்தியிலே கொலுவிருக்கும் போது எந்த நாடு ஐயா? பகலவால் மலை அப்படின்னா ஆமா அந்த மலைக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்ன பேரு? அதற்கு பெயர்தான் தாடகை மலை. பகலவால் மலை எதிலே யார் வாழ்ந்து வருகின்றார்? விஸ்வாமுத்திரர் மகரிஷி வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரும்போது ஆமா அவருக்கு என்ன பழக்கம்? வருடம் ஆமா ஒரு வேள்வியை வளர்ப்பார். ஆண்டவனை நினைத்து ஆமா அந்த வேள்வியை வளர்ப்பார். அந்த வேள்வியை வளர்க்கும் பொழுது வேள்வி புகையானது விண்ணுக்கும் மண்ணுக்குமா நிற்கும். அப்படியே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அந்த வேள்வியில் இருந்து வரக்கூடிய புகையானது நிற்கும். ஆமா, ஆனால் அந்த வேள்வி புகையை பார்த்து
புகையை பார்த்து அங்க யார் வருவா? யார் வருவார்? தாடகை என்று சொல்லப்பட்ட ஆமா ஆமா அந்த தாடகை மலையிலே தாடகை என்று சொல்லப்பட்ட அறைக்கு அது சரிதான். அந்த தாடகை மலையிலே அப்படியே வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரும்போது ஆமா இந்த வேள்வி புகையானது வணக்கம் நாத்தனாரே. ஆனா ஆமா இந்த வேள்வி புகையானது விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நிற்கும் பொழுது இந்த புகையை பார்த்தவுடனே அங்க யார் வருவார்? தாடகை அங்கிருந்து வருவா. ஆமா இந்த வேள்வியை அணைப்பதற்கு தாடகை அங்கிருந்து வருவா. ஆமா வந்து தாடகை என்று சொல்லப்பட்ட அறைக்கு அங்கிருந்து இந்த புகையை பார்த்த உடனே ஓடி வருவா. அடேங்க அப்பா, குடு 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 குடுன்னு ஓடி வருவா. என்னத்த குடுகுடுன்னு? எனத்தையாவது குடுங்க, 5 வாங்கி வயித்துல போடுவோம். ஒரு தட்டு எடுத்துக்கோ. எதுக்குயா? வீடு வீடா போனாலும் கிடைச்சது என்ன தெரியுமா? என்னதுமா? ஊசி போன கூட்டு. அப்படியா? ஆமா ஆமா அரைக்கு அங்கிருந்து ஓடி வருவா. தண்ணிய குடிப்பா. ஆமா ஒரு ஆத்து தண்ணியையும் உறிஞ்சி குடிப்பா. ஒத்தியில உறிஞ்சி குடிப்பா. தாடகின்னா சும்மா லேஸ்பட்டவன் நினைச்சியா? அவள் லேஸ்பட்டவளா? தாடகன்னா ஆமா என் கூட சேர்ந்தவளா? ஆமா நல்ல எண்ணிய மாதிரி இருப்பா. 3 பனை மரம் உயரம். ஆமா அப்பா 3 பனை மரம் உயரம். பருவதம் போல் உடல். பருவதம் அப்படின்னா அதாவது மலை மாதிரி உடம்பு. ஆமா அங்கிருந்து வார வழியில ஆமா பனைமரத்தை புடுங்குவா. சும்மா தத்தக்க பொத்தக்கான்னு காலை எடுத்து வச்சு வாரா. அதாவது ஒரு மலை நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அதத்தான் நான் சொன்னேன். ஆமா பல்லு தேய்ச்சிக்கிட்டு வாரா. பனைமரத்தை புடுங்கி ஒரு உதறு. ஏன்னா அதுல மண்ணு இருக்கும்ல. அப்படியாமா? ஆமா அப்படி அங்கிட்டு ஒரு இடி இங்கிட்டு ஒரு இடி வாய்க்குள்ள. அந்த காலத்திலேயே பிரஷ் வச்சு தேய்ச்சிருக்கா. ஆமா அதுதான் அவளுக்கு பிரஷ். ஆமா பனைமரத்தை புடுங்கி ஆமா பல்லு தேய்ச்சிக்கிட்டு வாரா. அப்படியே வருவா. ஆமா ஒரு ஆத்து தண்ணியையும் உறிஞ்சி குடிப்பா. அப்படியே வடமலையில ஒரு காலு தென்மலையில ஒரு காலு வப்பா. குடிஞ்சி ஒரு ஆத்து தண்ணியும் உரிவா. ஆமா உருட்டுன்னு உரிஞ்சு ஆமா நேர வேள்விக்கு நேர வருவாள். வடபக்கம் ஒரு காலு. ஆமா தென்பக்கம் ஒரு கால் வச்சு ஆமா என்ன செய்வா? சிறுநீர் பொழிவாள். வேள்விய அணைத்து விட்டு சண்டால பாதவத்தி அந்த தண்ணிய வாயிட்டு கொப்பளிச்சு அந்த வேள்வியை அழிக்கலாம்ல. ஆமா அப்ப எவ்வளவு அக்கிரமம் பண்ணுதா? ஆமா அதுக்கு ஏத்தாப்புலதான் அவளுக்கு அழிவு வந்து சேர போகுது. அதனாலதான் அவளுக்கு அரைக்கின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா தாடகைக்கு தாடகை அரைக்கி பார்த்தார். ஆமா 12 வருடமாக இவர் வேள்விய வளர்க்க அவ வந்து வேள்விய அழிக்க. ஆமா இவர் வளர்க்க அவர் அழிக்க. இவர் வளர்க்க அவ அழிக்க. இவர் வளர்க்க. 2 பேரும் மாத்தி இவரும் விட்டபாடு இல்ல அவளும் விட்டபாடு இல்ல. ஆமா பார்த்தார் விஸ்வாமுத்திரர் ஆண்டவன் பகவானை நினைக்கின்றார். என் ஆண்டவனே ஆதி சங்கரரே சிவபெருமானே திருநீல கண்டா தில்லையம்பல நடராஜா. ஆண்டவா இந்த அறைக்கு கொடிய அறைக்கு தாடகை வாரா. வேள்வி முக்தி பெறக்கூடிய நேரத்தில் நான் கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய வேள்வி முக்தி பெறக்கூடிய நேரத்தில் வேள்விய அழிச்சிருதா. ஆகையினாலே இவகிட்ட இருந்து ஒரு விடிவு காலம் இல்லையா? ஆமா இந்த அரக்கியை கொல்வதற்கு இந்த அகிலத்திலே யாருமே இல்லையா ஆமா என்று விஸ்வாமித்திர மகரிஷி அப்படியே ஏங்கி நிக்காரு. இருந்துட்டு போற பெருமையா இந்த அரக்கியை கொல்வதற்கு இந்த அகிலத்திலே யாருமே இல்லையா என்று சொல்லி அந்த விஸ்வாமித்திர மகரிஷி ஆண்டவன் பகவானை நினைக்க. அந்த பகவானை நினைத்தவுடனே பார்த்தார் பகவான் அசரீரி வாக்கு கொடுக்கின்றார். ஐயா இந்த அரக்கியை கொல்வதற்கு இந்த தாடகையை கொல்வதற்கு அயோத்தி ஆள வந்த ஹரி ராமச்சந்திரனாலதான் முடியும். சத்தம் கேட்டுச்சு. யாரை கொல்வதற்கு? அரக்கி தாடகையை கொல்வதற்கு ஹரி ராமனால மட்டுமே முடியும் என்று
சேர்ந்துட்டா என்னம்மா அன்னைக்கு முடிச்சு விழுந்ததுதான் தாடகைக்கும் ராமச்சந்திரனுக்கும் தாடகை யாரு 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 யாரையா அரைக்கு ஆமா ஆமா அந்த சத்தத்தை கேட்டவுடனே விஸ்வாமுத்திர மகரிஷி சரி என்று சம்மதித்து அவர் எங்க வருகின்றார் எங்கையா வருகின்றார் அரக்கியை எப்படியாவது கொல்ல வேண்டும் இந்த தாடகையாளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் வனமாங்கண்ணா வண்ணம் கடந்து அவர் அடர்ந்தவன சோலை வீட்டு அழகு விஸ்வாமுத்திரோ முத்தீரோ அவர் அயோத்தி மாநாட்டை தேடி நாட்டை தேடியே அழகு நல்ல முடியவர்தான் அவர் தசரதனின் அரண்மனைக்கு அவர் தானே அங்க வாராரே அந்த விஸ்வாமுத்திர அவர் அயோத்தி மாநாட்டை தேடி அழகு விஸ்வாமுத்திரர் பெருநடையா எண்ணம் பெருநடையா ஓடிவாரா ரிஷியவரோ அயோத்திக்கு சென்றால் அரைக்கு தாடகைக்கு அழிவு நிச்சயம் என்று தெரிந்தவுடனே விஸ்வாமுத்திர மகரிஷி ஓட்டமும் பெருநடையுமாக நேர அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். அயோத்தியில வந்து என்ன நினைக்கின்றார்? யாரை நினைக்கின்றார்? விஸ்வாமுத்திர மகரிஷி யார நினைக்கின்றார்? அந்த அயோத்தி நாட்டிலே வந்து இவர் உள்ள வாராரு. தசரத சக்கரவர்த்தி பார்த்தார். ஐயா விஸ்வாமுத்திரரே தாங்கள் வந்தது வந்த நேரம் இந்த அயோத்தி நாட்டிலே இன்று செய்த பாவம் என்று தீர்ந்ததை போல் இருக்கிறது என்று ஐயா என்னுடைய அரண்மனைக்கு வந்த நோக்கம் என்ன? சொல்லுங்கள் அந்த காரணத்தை சொல்லுங்கள் நான் தெரிந்து கொள்ளலாம் என்று விஸ்வாமுத்திரரை பார்த்து தசரத சக்கரவர்த்தி சொன்ன உடனே அவன் பார்த்தார் விஸ்வாமுத்திரர் தசரதா நாடு நலந்தானா நாட்டு மக்கள் எல்லாம் நலந்தானா உலகம் நலந்தா சண்டைதான் உன்னுடைய மக்கள் 4 பேரும் நலந்தான் சுவாமி அயோத்தியில எல்லாரும் அயோத்தியில் நாங்கள் அனைவர்களும் நலந்தான் நானும் நலந்தா என்னுடைய நாட்டு மக்களும் நலந்தான் எதற்காக சுவாமி சொல்லுங்கள் என்ன காரியம் ஆக வேண்டும் தசரதா உன்னால எனக்கு ஒரு உதவி நடக்க வேண்டும் உதவி நடக்கணுமா என்ன உதவி வேணும் என்ன உதவின்னு பொறுமையா சொல்லுதேன் சுவாமி என்ன வேணுமோ கேளுங்கள் நான் உங்களுக்கு மறுக்காம தாரேன் என்று சொல்லி தசரத மன்னர் சொன்ன உடனே யாரு அப்ப பார்த்தார் விஸ்வாமுத்திரர் ஏ தசரதா இந்த நாட்டில எங்கு பார்த்தாலும் ராமனுடைய நாமம் கொடிகட்டி பறக்கின்றது. அடே அப்பா எங்க பார்த்தாலும் உன் மகன் ராமரோட பேர் தான் கொடிகட்டி பறக்கு. ராமா
ராமா ராமா. ஆமா ஆமா. ராமருடைய அழகு என்ன? அழகு என்ன? அவருடைய சிரிப்பு என்ன? சிரிப்பு என்ன? அவருடைய திறமை என்ன? திறமை என்ன? அவருடைய வில் வித்தை என்ன? வித்தை என்ன என்று ஆமா ராமா 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 என்று ராமா என்று அயோத்தி நாடு முழுமைக்கும் ஆமா உன்னுடைய ஆமா அழகு மகனுடைய பெயர்தான் கொடிகட்டி கொடிகட்டி பறக்கின்றது. சுவாமி என்ன உங்களுடைய வாயால ஆமா இந்த வார்த்தையை கேட்க எனக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு என்று ஆமா அந்த அயோத்தி மாநாட்டிலே அரண்மனையிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சுவாமி ஆமா என்னன்னு சொல்லுங்கள். ஏதோ ஆமா ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, ஆமா என்ன காரியம் ஆகணும்? அது என்னன்னு முதல்ல சொல்லுங்கள். என்ன உதவி வேணும் சுவாமி? சொல்லுங்கள். அது ஒண்ணுமில்ல தசரதா, நான் வாழ்ந்து வரக்கூடிய ஆமா பகலவாள் மலையிலே 12 வருடமாக ஒரு வேள்வியை வளர்த்தேன். அப்படி வேள்வியை வளர்க்கும் போது ஆமா அந்த வேள்வியை அரைக்கு ஆமா அரக்கர் குலத்திலே உதித்தவள் அவ யாரு? யாரம்மா? யாரு? தாடகை அந்த ராவணேஸ்வரனுடைய தங்கை. அதத்தான் அப்பல சொல்ல வந்தேன். என்னம்மா? அங்க விழுது ராமச்சந்திரனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் முடிச்சு. ஆமா அந்த பகலவாள் மலையில ஆரம்பிக்கிறது கடைசியில இலங்கை வரைக்கும் போய் நிக்கி. இலங்கை வரைக்கும் ராமாயணம் முடித வரைக்கும் போய் நிக்கி. ஆமா ஆகையினாலே என்ன செய்தார்? அந்த அரக்கியை ஆமா கொல்ல வேண்டும். அரக்கியை கொல்லணுமா? ஆமா சுவாமி, என்ன நாட்டு மக்கள் வேணுமா? ஆனா அரக்கியை கொல்ல வேணுமா? இருக்கும்போது அரக்கியை கொல்ல வேண்டும். அதற்காக உன்னிடத்திலே உதவி நாடி வந்திருக்கிறேன். என்னிடத்துல உதவியா? ஆமா சுவாமி படைகள் வேண்டுமா? என் நாட்டுல இருக்க படைகள் அத்தனை வேணுமா? ஆமா சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கின்றேன். தசரத மன்னா எனக்கு எந்த படையும் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் என்னோட அனுப்பி வை. ஒரே ஒரு ஆள் அனுப்பணுமா? ஒருத்தர் மட்டும் போதுமா? அது யாரு? அதை நீங்களே சொல்லுங்கள். யார் அந்த ஒருத்தர்? அதை சொல்லுங்கள். தசரத மன்னா அங்கே உன் மகன் ராமனையோ நீ எந்தனோடு அனுப்பவே அவர் எடுத்துரைக்கும் வேளையிலே அது சொல்வார் தசரதரோ என்ன சொல்லுகின்றார்? ஏ தசரதா எனக்கு நாடு வேண்டாம், நகரமும் வேண்டாம், படையும் வேண்டாம், ஆனப்பட வேண்டாம், குதிரைப்பட வேண்டாம். ஆமா எந்த படையும் எனக்கு வேண்டாம். உன் நாட்டுல இருந்து ஆமா ஒரே ஒருத்தரை மட்டும்
என் கூட அனுப்பி வை அது போதும் எனக்கு போதும் சுவாமி அவளை அரைக்கீங்க. ஆமா ஆனால் ஒரே ஒருத்தரை அனுப்பி வைன்னு சொல்லுகிறீர்களே ஒருத்தர். ஆமா எப்படி அவ்வளவு பெரிய அரக்கியை சமாளிப்பார்? ஆமா தசரதா அதெல்லாம் என்கிட்ட கேட்காத அனுப்ப முடியுமா முடியாதா? முதல்ல அதை மட்டும் சொல்லு சுவாமி. என்ன நீங்க யாருன்னு சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கின்றேன். ஏ தசரதா வேற யாரும் கிடையாது. யார் வேண்டும் தெரியுமா? யார் ஐயா? உன் அருமை மக்கள். ஆமா உன்னுடைய அருமை மக்கள் 4 பேரிலை. ஆமா முதல் பிறந்த ஆமா ஹரிராமனை ராமச்சந்திரனை என்னோடு அனுப்பி வை. வட்டாரா? ஆமா தசரத மன்னனுக்கு தலை சுத்திட்டு ஆஹா அரக்கின்னு சொல்லுகின்றார். என் மகன் ஹரிராமனை அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறாரே என்று சொல்லி அந்த தசரத சக்கரவர்த்தி ஆமா என்ன சொல்லுகின்றார்? ஐயாவே குலகுருவே என் மகன் ராமனை நான் ஒரு காலம் அனுப்ப மாட்டேன். 1000 உயிர்களை கொண்டு நான் தவமிருந்து வென்றெடுத்த குழந்தை ஐயா என் மகன் ராமனை ஒரு காலம் அனுப்பவே மாட்டேன் என்று சொல்லி அந்த தசரத சக்கரவர்த்தி அவர் என்ன சொல்லுகின்றார்? ஐயாவே குலகுருவே ஐயா விஸ்வாமுத்திரரே என்று அவர் என்ன சொல்லுகின்றார்? ஐயா என்ன கேட்கிறார்கள்? ஏ தசரதா என்ன சொல்லுகின்றார்? தசரத மன்னன் விஸ்வாமுத்திரரை பார்த்து சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? ஐயா குலகுருவே, ஆமா அயோத்தி நாடு படைகள் அத்தனையும் தந்திட்டாலோ என் அருமை மகன் ராமனை நான் ஒரு காலமும் தரமாட்டேன். அவர் என்ன சொல்லுகின்றார்? நானும் கூட வாரேனையா ராமனை நான் தரவும் மாண்டே. குதிரப்படை தாரேனையா கோதண்ட ராமனையோ தரவும் மாட்டே. போர் படையும் தாரேனையா. ஐயா தசரத சக்கரவர்த்தி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? போர் படை தந்தாலும் தந்திடுவே என் பொண்ணு மகன் ராமனை நான் தரமாட்டேன். நீங்க அரைக்கு என்று சொன்னீர்களே ஹரி ராமனை நான் அனுப்புவேனோ என்று ஐயா சொன்னீர்களே. என்ன சொல்லுகின்றார்? ஐயா அயோத்தி நாட்டை நான் தந்திட்டாலும் ஹரிராமனை தரமாட்டேன். நானும் கூட வாரேன் ஐயா. என் மகன் ராமனை ஒரு காலமும்
நான் தரமாட்டேன். ஆனால் ஆமா குதிரைப்படைய தந்திட்டாலும் என் கோதண்ட ராமனை தரமாட்டேன். ஆனப்படைய தந்திட்டாலும் ஹரிராமனை உங்களோடு அனுப்பவே மாட்டேன். பார்த்தார் விஸ்வாமுத்திரர். ஏ தசரதா எதிரில் நிற்பது யார் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? தசரதா நிக்கிறது யார் தெரியுமா? யார் ஐயா? சுவாமி. ஆமா அந்த கடவுளே வந்து கேட்டாலும் என் கண்மணியை நான் தரமாட்டேன். ஏன்னா ஆமா 1000 உயிர்களை கொன்று இந்த ஒரு உயிரை வாங்கி வந்திருக்கிறேன். தரவே தரமாட்டேன். இவர் அனுப்புன்னு சொல்ல ஆமா அவர் தரமாட்டேன் என்று சொல்ல விஸ்வாமுத்திரருக்கு ஆமா அங்க என்ன ஆகுது? அங்க கோபம் வருது. கோபம் ஆமா ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன செய்கின்றார்? அவ்வரளி கண்கள் ரெண்டும் செவ்வரளி பொறி பறக்க நீலவிழி கண்கள் ரெண்டும் அவருக்கு நெருப்பு தணலானது போல் ஆங்காரமா நிக்காரு. பார்த்தார் வதிஷ்டகுரு. தசரதா வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம பேசிக்கொண்டிருக்கிறாயே. உன் பிள்ளை நீ பெருசுன்னு நினைக்கிய. ஆமா ஆனால் அவர் ஏதாவது ஒரு சாபத்தை கொடுத்தார் உன் பிள்ளைக்கு சாபத்தை கொடுத்துட்டாருன்னா அதை நீ தாங்குவியா? அது உன் பிள்ளையை தானே சேரும். ஆமா ஆனால் அவர்தான் ஒரு நம்பிக்கையா சொல்லுகிறாரே. என்ன சொல்லுகின்றார்? உன் மகனுக்கு ஆமா நானாச்சு எந்த ஆபத்தும் வராது, அதை நாம் பாத்துக்கிடுது. ஆமா அப்படின்னு நம்பிக்கையா சொல்லுகிறாரே. ஆனா ஆமா நீ அவரை நம்பாமல் ஆமா அனுப்பவே மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாயே என்று சொல்லி அந்த தசரத சக்கரவர்த்தி இடத்திலே ஆமா விஸ்வாமுத்திரர் சொல்லுகின்றார். சொல்லும் போது ஆமா ஆனால் பார்த்தார் தசரதர். சுவாமி நீங்க சொல்வது சரிதான். என் மனம் கேட்கவில்லையே. தசரதா நீ கவலைப்படாத. ஆமா நம்பி விஸ்வாமுத்திரரை நம்பி ஆமா உன் மகனை அனுப்பி வை அவர் பார்த்துக்கொள்வார் என்று சொன்னவுடனே அரைகுறை மனதோடு சரி என்று சம்மதித்தார். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லுதீங்க. ஆமா நான் இன்னும் கேட்கலன்னா ஆமா உங்க பேரு கெட்ட பேர் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைக்கு ஏதாவது சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஆமா சரி என்று சம்மதித்து அந்த விஸ்வாமுத்திர மகரிஷி கையிலே ராமனை பிடித்து ஒப்படைத்தார். ஐயா என்னுடைய உயிரையே உங்களிடத்திலே தருகின்றேன். ஆமா என்னுடைய உடல் இங்கே இருக்கும். என் உயிர் ஆமா என் மகன் மேலதான் இருக்கும். என் கண்மணியவே உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன். நீங்க பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஐயா. ஆமா அப்பா என்ன நானாச்சு நீ என்ன நம்பு. ஆமா நான் பாத்துக்கிடுது. உன் மகன் ராமச்சந்திரனுக்கு நான் பொறுப்பு என்று விஸ்வாமுத்திரர் சொல்லிவிட்டு ராமனை அழைத்துக் கொண்டு அயோத்தி நாடு விட்டு வாகனமுனை கிளம்புதாரு. ஆமா அங்க யார் வாரா? அங்க யாரையா வருகின்றார்? அந்த அரண்மனை சபா மண்டபத்திற்கு யார் வருகின்றார்? அண்ணா என்று சொல்லி அண்ணா என்று சொல்லி இளைய நல்ல பெருமாளும் தேடியல்லோ அன்புடனே ஓடிவாரார் அப்படியே ஹரிராமனை தேடியல்லோ ஓடையா யார் வருகின்றார்? ஹரிராமனை தேடி இளைய பெருமாள் ஆமா அங்க வாராரு. அப்படி வரும்பொழுது அங்க யார் வாரா? அண்ணா என்று
ஹரி ராமச்சந்திரனை ஆமா அயோத்திமா நாட்டை விட்டு அழகு தசரத சக்கரவர்த்தி ஒப்படைத்தவுடனே விஸ்வாமுத்திரர் அழைச்சிட்டு வாரார். ஆமா அங்க யார் வருகின்றார்? அண்ணா அண்ணா என்று சொல்லி இளைய பெருமாள் ஓடி வருகின்றார். அப்படி ஓடி வந்து என்ன சொல்லுகின்றார்? அண்ணா என்னை தன்னந்தனிமையாக விட்டுவிட்டு தாங்கள் செல்லலாமா? தனிமையாக விட்டுவிட்டு அப்படியே நீங்க மட்டும் செல்லலாமா? ஹரிராமன் இல்லாத இடம் எனக்கு எப்படி என்ன அயோத்தியாக முடியும் என்று இளைய பெருமாள் சொன்னவுடனே அங்க என்ன நடக்கு? அண்ணா நானும் உங்களோடு வருவேன் என்று சொன்னவுடனே பார்த்தார் தசரத சக்கரவர்த்தி. இப்படி ஒரு குழந்தையை அண்ணன் இல்லாத இடத்திலே அடியே நானும் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அயோத்திமா நாட்டிலே ஹரிராமன் இல்லாத இடத்திலே அடியே நான் என்ன செய்வேன் அண்ணா? என்னையும் உங்களோடு அழைத்து செல்லுங்கள் என்று இளைய பெருமாள் சொன்னவுடனே தசரத சக்கரவர்த்தி நினைக்கின்றார். அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். என்ன அண்ணனுக்கு துணையா தம்பி போனா நல்லா இருக்கும் என்று சொல்லி இளைய பெருமாளோடு எம்பெருமாள் ராமச்சந்திரன் அந்த கோசிகர் விஸ்வாமுத்திரரும் அவர் எங்க வருகின்றார்? கோசிகரும் முன்னாடக கோதண்ட ராமன் பின்னாடக அண்ணன் தம்பி இரண்டு பேரும் விஸ்வாமுத்திர மகரிஷியோ அவர் ஓட்டோ நல்ல பேருடைய என்ன பேருடைய ஓடி வாரார் மூன்று பேரும் ஓடி வாரார் மூன்று பேரும் மலையதற்கு தானே அந்த மூன்று பேரும் வனமான வனங்கடந்து அங்க வாராரே மூன்று பேரும் நேர பகலவால் மலைக்கு வந்தார்கள். பகலவால் மலையிலே வந்து மூணு பேரும் நிக்காங்க. ஐயா ஏ ராமச்சந்திரா இதுதான் நான் வேள்வி வளர்க்கக்கூடிய இடம் இருக்கு பாரு. இந்த இடம் தான் நான் வேள்வி வளர்த்தது எல்லாம் எப்படி கிடக்கு பாரு என்று நான் கஷ்டப்பட்டு வேள்விய வளர்க்க அவ அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அதை அழிக்க இதுதான் 12 வருஷ காலமா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறப்பதற்காக ஒரு விடிவு காலத்தை தேடி நான் உன்னைய இந்த பகலவால் மலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ செய். எப்படியாவது அந்த அரக்கிய க்ளோஸ் பண்ணிரு. பகலவால் மலையிலே இந்த அரக்கியை நீ கொல்ல வேண்டும் என்று சொன்னவுடனே வேள்வியை வளர்ப்பேன். அந்த வேள்வி புகை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிக்கும் போது அரக்கி அங்கிருந்து ஓடி வருவாள். வேள்வியை அழிக்க வரும்போது ஹரிராமா நீ அவளை கொன்று விடு என்று அவளுக்கு இறக்கப்பட்டு அவளை உயிரோட விட்டுறாத என்று சொன்னவுடனே
சொன்னவுடனே ஹரிராமன் சரி என்று சம்மதித்தார். வேள்வியை வளர்க்கிறார்கள். வேள்விக்கு மேல் திசையிலை ஆமா எம்பெருமாள் காவல், கீழ் திசையிலை இளைய பெருமாள் காவல், லட்சுமண பெருமாள் காவல். ஆமா இரண்டு பேர்களும் அப்படி காவலுக்கு இருக்கும் பொழுது அங்க இவர் வேள்வியை வளர்க்கின்றார். அந்த வேள்வி புகையானது அது எங்க வருகிறது? எங்க வருகின்றது? அங்கே விண்ணுக்கும் மண்ணுக்குமா வேள்வியோட புகையதுதான் மேல எல்லோ விண்ணுக்கும் மண்ணுக்குமா வேள்வியோட புகையது ஆகாயத்துக்கும் பூமிக்குமா அழகு வேள்வி புகையதுதான் அரக்கியான தாடகையா அழகுடனே பார்க்கும் போது வேள்வி புகையதையும் யார் பார்த்தா? யார் ஐயா? வேள்வி புகையாயை ஆமா யார் பார்த்தா? யார் பார்த்தார்? இவர் வேள்வியை வளர்க்காரு. வேள்வி புகை விண்ணுக்கும் மண்ணுக்குமாகவே ஆமா அப்படியே உயர்ந்து நிக்கி மேல உயர்ந்து நிற்கும் பொழுது அந்த வேள்வி புகையை பார்த்த உடனே யார் வாரா? அந்த அரக்கியான தாடகையா நல்ல பெருநாளையா அந்த வேள்விய தாளிப்பதற்கு யார் வாரா? அரக்கியான தாடகையா அந்த தாடகையால் வருகிறாள். ஓடி வாரா